ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து கொடுத்துருந்த அப்டேட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் விட மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தா நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ஃபோக்கஸ் ஆகணும். நம்ம எதிர்பார்த்திருந்தோம் ஏஎம்பி தான் எதிர்பார்த்துருந்தோம். பட் ஏஎம்பியும் மார்க்கெட்டில் நடக்கலை. மார்க்கெட்டில் வந்து பை ஆப்ஷன் மட்டும் தான் இப்போதைக்கு நடந்திருக்கு. அதாவது 2400க்கு அபோவ் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நம்ம சொல்லியிருந்தோம் எகெயின் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும். இது சிச்சுவேஷன் வந்து டெக்னிக்கல் ரீதியா நடந்த அப்டேட் இல்ல. இது வந்து எல்லாமே நடந்தது வார் சிச்சுவேஷன்னால நடந்த அப்டேட். ஸோ இது ஃபுல்லாவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம வழமையா பார்க்குற மாரி ஸ்டார்ட்டிங்லேருந்து நம்ம பார்த்துக்குருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு மந்த்லி வந்து இந்த ஜூலை மந்த் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு பெரிய லாங் கேண்டிலா மார்க்கெட்ல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இன்னும் கூட மார்க்கெட் வந்து 2600 மட்டும் போறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. இந்த வார் வந்து கன்டின்யூ ஆனா மார்க்கெட்ல பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இப்போ உள்ள சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்களை இப்போதைக்கு நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். கட்டாயம் வந்து மந்த் க்ளோஸ், மந்த் லோ வந்து நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி மந்த் ஹையையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. கட்டாயம் அது நமக்கு தேவை. ஏன்னா இது வந்து ஆல் டைம் ஹை. ஸோ இது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஆல் டைம் ஹைன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இது மந்த் லோ. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற மந்தில் நான் வந்து ஆகஸ்ட் மந்த்தில் லோ எடுக்கிறேன். ஸோ இது நமக்கு இந்த லோ ஆஃப்டர் நியூஸுக்கு பிறகு மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் கண்டினியூஸாக நமக்கு ரெட் கலர் கேண்டில் கிடச்சிச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்துருந்தோம் என்ன மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். பட் அந்த மாதிரி நடக்கலை. திரும்பவும் மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூனை வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. நான் இந்த ஜோன் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த ஜோன் வந்து 450 வரும். 2450 நீங்கள் அப்ராக்ஸாக நான் வந்து கீ ஜோன் சொல்லியிருப்பேன். இந்த கீ ஜோன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க கீ ஜோன்னு. டுவெண்ட்டி 22 வருது. சாரி 22 வருது. நான் 25 எடுக்கிறேன் கொஞ்சம் அப்ராக்ஸாக. இதை இப்போதைக்கு கீ ஜோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. கட்டாயம் நமக்கு தேவைப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்த மார்க்கெட் நமக்கு பை சைட் திரும்ப டவுன், திரும்ப நல்ல ஒரு பை கொடுத்துச்சு. மார்க்கெட்டில் திரும்ப டவுன், திரும்ப நல்ல ஒரு லாங் பை, திரும்ப என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட், திரும்பவும் மார்க்கெட்டில் பையில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஹை அண்ட் லோ வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹையர் ஹை வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து நியூ ஹை வந்து கிடைச்சிட்டே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து பை சைட் தான். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து பை சைட். ஸோ இதில் வந்து வீக்லியில் இருக்கிற நம்ம லோ வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஹை அண்ட் லோ இந்த ரெண்டு கலர் நான் லோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. 2385. அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நமக்கு தேவையான இந்த ஜோனும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 50. ஸோ இந்த 50 நமக்கு தேவைப்படும் 2450. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ட்ராடேக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இன்ட்ராடே பொறுத்தவரையில் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மார்க்கெட்டில் இந்த ஹைக்கு பிறகு பிரேக் அவுட் பண்ணி ஒரு நியூ ஹை கிடச்சிருக்கு. ஸோ எகெயின் என்ன நடந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு இன்னொரு நியூ ஹை கிடைக்க சான்சஸ் இருக்குது. எப்படி வந்திருக்குன்னா இங்கேருந்து மார்க்கெட் டவுன், திரும்ப பை, திரும்ப ஒரு டவுன், திரும்ப என்ன நடக்க போகுது, இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப என்ன நடக்க போகுது, பிரேக் அவுட் நடக்க போகுது. ஸோ பிரேக் அவுட் நடத்தா இன்னொரு நியூ ஹை கிரியேட் ஆகும். மார்க்கெட்டில் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் நடத்திட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு மார்க்கெட்டில் வார் சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் கட்டாயம் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து இன்ட்ராடே பார்த்துக்கிட்டா தெரியும். இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு லாஸ்ட்டாக இருந்த
மந்த் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகும் மந்த்துக்கு பிறகும் இந்த 2 நாள் வந்து நமக்கு வந்து நியூஸ் டைம் இருந்துச்சு. ஸோ பிஃபோர் நியூஸுக்கு ஆஃப்டர் நியூஸுக்கு பிறகு மார்க்கெட் நல்ல பை சைட் ஃபோக்கஸ் குடுத்துச்சு. நியூஸ் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட் திரும்பவும் நல்ல டவுன் சைட் குடுத்துட்டு, ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு மந்த்லி, வீக்லி வந்து பை சைட்ல இருக்கிறோம். இன்ட்ராடே அப்டேட்ல பார்க்கும்போது நமக்கு டோஜி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டோஜி 2 கிடைச்சனால நம்ம ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆயிட்டு, நல்ல சப்போர்ட் ஒண்ணு கிடைச்சிட்டு, மார்க்கெட் வந்து நல்ல பை போறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ 4 ஹவர் பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஹவர்ல நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ இது வந்து பியரிஷ் என்க்ளஃபிங்னு நம்ம சொல்லலாம். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. என்ன காரணம்னா, இது நல்ல லாங் கேண்டில். அதுக்கு பிறகு ஒரு ரீட்ரேஸ்மென்ட்டோட மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு, இதுலருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் சைட் வரக்கூடிய சான்சஸும் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மண்டே மார்க்கெட். ஸோ நம்ம இனி எங்கெங்க என்ட்ரி எடுக்க போறோம், எங்க கீ ஜோன் இருக்குன்னு நம்ம பார்த்துக்குறோம். ஸோ என்ன பொறுத்தவரையில நமக்கு 410 அதாவது 240 2400 இல்லாட்டி 410ல வந்து நீங்க வந்து செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு பிலோ அதாவது ஆகஸ்ட் மந்த் லோல பிரேக் அவுட் நடக்கக்குள்ள திரும்ப நமக்கு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி ஃபோக்கஸ் பண்ற டவுன் வந்து கட்டாயம் வந்து இந்த 200 350 மட்டும் வர்றதுக்குரிய சான்சஸ் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ கட்டாயம் வந்து டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ எப்பயுமே லாங் சைட் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் உங்களோட டாப் லாஸ் வந்து பெரிய டாப் லாஸாக இருக்கும். நீங்கள் ஷார்ட் டைம் செய்கிறது பெட்டராக இருக்கும் இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஏன்னா வந்து ஒரு நாள் டெக்னிக்கல் ரீதியாக மார்க்கெட் ரன்னிங்கில் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபண்டமெண்டலாக மாறுது. காரணம் வந்து நமக்கு வார் நியூஸ் அப்டேட் கொடுக்குறனால மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் இந்த சிச்சுவேஷன் இருக்கிற டைமில் வந்து நம்ம லாங் பையோ லாங் செல்லோ போகிறது நமக்கு சூட்டபுளாக இருக்காது. அதனால் நீங்கள் கட்டாயம் வந்து ஷார்ட் டைம் செஞ்சுட்டு எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். ஸோ உங்களோட கேபிட்டலுக்கும் சேஃபாக இருக்கும். உங்களோட டெய்லி டார்கெட்டும் கவர் ஆகும். நீங்கள் லாங் டைம் செய்ய போகிறதா இருந்தால் இப்போ உள்ள டைமில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம லாங் பையோ லாங் செல்லோ எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா தெரியும் யூஎஸ் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதில் சிச்சுவேஷனும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி வார் சிச்சுவேஷன் ஃபெட்டோட நியூஸ் வந்திருக்கு. ஸோ ரேட் கட் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னா அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் ட்ரேட் எடுக்கணும். பிகினர்ஸ் வந்து கட்டாயம் டெக்னிக்கல் ரீதியான மூவ்மெண்ட் இருந்தால் ட்ரேட் எடுங்க. ஃபண்டமெண்டல் ரீதியான ட்ரேடில் இன்வால்வ் ஆகாதீங்க. ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கக்குள்ள உங்களோட கேபிட்டலும் சேஃபாக இருக்கும். டாப் லாஸ் ஹிட் பண்ணாமலும் இருக்கும். ஸோ இதுக்கு பிறகு நான் வந்து செல் ஆப்ஷன் எடுக்கலாம். அதாவது இந்த ஜூன் அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் 2410. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல தான் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்பவும் மேலே நல்ல ஒரு பை ஃபோக்கஸ் ஆகிருக்கு. திரும்ப இந்த ஜூன் வரக்குள்ள கட்டாயம் இது கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கும். இங்கேருந்து வர்ற மார்க்கெட் நடக்க போகுது, பிரேக் அவுட் நடக்கும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் திரும்ப டவுன். ஸோ இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் டவுன் ஆகக்கூடிய சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ பைன்னு சொல்ல போனால் நமக்கு இந்த ஜூன் நீங்கள் பார்த்துக்குங்க 48. ஸோ அந்த 48 விட கொஞ்சம் அப்ராக்ஸாக பார்த்தோம்னா 60 இந்த ஜூன். நான் வந்து இதை 2460 மாற்றுறேன். இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் திரும்பவும் நமக்கு பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் திரும்பவும் நமக்கு பை ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்கு மேலே நமக்கு பை எகெயின் பை தான். ஏன்னா நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் வந்திருக்கு, ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு டவுன். செகண்ட் டைம் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப டவுன். திரும்ப என்ன நடக்குது, ஷார்ட் டைமில் பார்க்கலாம் மேலே வந்து தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. திரும்ப எகைன் என்ன நடக்க போகுது, திரும்பவும் மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கட்டாயம் பிரேக் அவுட் நடக்க தான் பார்க்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஸோ தேர்ட் டைம் வரக்குள்ள கட்டாயமே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண தான் பார்க்கும். ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்பவும் நல்ல பை சைட் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ இதில் ஃபேக் பிரேக் அவுட் நடக்கலாம், இல்லாட்டி நடந்துட்டு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த பிறகு நீங்கள் பை எடுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷனோட இந்த பை எடுக்கலாம். ஸோ மேபி அப்படி நடக்கலை, மார்க்கெட் என்ன நடக்குதுன்னா இங்கேருந்து வருது, மேலே வருது, திரும்ப ரிட்டர்ன் டவுன், இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் கிடைக்குது, திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எகெயின் இந்த ஜூன் வரக்குள்ள திரும்பவும் மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து ஒரு லாங் சேல் போக சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ஜூன் வந்து ஆல்ரெடி என்ன நடக்கும், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜூன் ஆகிறதுக்குரிய சிச்சுவேஷன் மாறும். ஸோ டிபெண்ட்
மார்க்கெட் மூவ்மெண்ட் நியூஸ் டைமை பொறுத்து. நெக்ஸ்ட் வீக் வந்து பெரிய நியூஸ் டைம்ஸ் எதுவுமே இல்ல. சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் தான் இருக்கு. ஸோ அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு செல் இருக்கு. நான் அந்த செல்லையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நாம இதுக்கு மேல தான் பை எடுக்க போறோம். இன்னும் நல்ல செல் ஒன்று இருக்கு. இந்த செல். ஸோ இந்த செல்லும் பாருங்க. டாப் லாஸ் ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயம் பாருங்க. இதுக்கு 60க்கு மேல பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா, மார்க்கெட் வந்து பைக்கு மாறிடும். ட்ரெண்ட் வந்து மாறிடும். நான் வேணா இதில மென்ஷன் பண்றேன். 2460க்கு அபோவ் பை வந்து ஓப்பன். நான் இப்பயே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ என்ன நடக்க போகுது? மண்டே மார்க்கெட்ல ரீட்ரேஸ்மென்ட் குடுத்த மாரி இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் வரப்போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் ரீட்ரேஸ்மென்ட் குடுத்ததுக்கு பிறகு நீங்க செல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செல்லும் நடக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ 2 செல் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எதிர்பார்க்கிறது ஏ. அதே மாரி இதில வந்து பி. ஸோ ஏயும், பியும் நமக்கு நடக்கல. மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் மேல போயிருச்சுன்னா, கட்டாயம் நடக்க போகுது. இதுக்கு மேல இந்த ஜோனுக்கு மேல நமக்கு பை. ஸோ இதுக்கு மேல சி ஆப்ஷன். என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் டைம் அதையும் வேணா நோட் பண்ணிக்கிறோம். இதில ஃபர்ஸ்ட், இதில செகண்ட், இதில தேர்ட். தேர்ட் டைம் இங்கே வரக்குள்ள கட்டாயம் என்ன நடக்க போகுது? ஒன்று பிரேக் அவுட் நடக்கணும், இல்லாட்டி ரிவர்சல் நடக்கணும். பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் இந்த சி ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரிவர்சல் நடந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உடனே செல் போயிட வேணாம். திரும்பவும் எகெயின் இந்த ஏ ஆப்ஷன் கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. திரும்பவும் இந்த ஜூனுக்கு கீழே வரக்குள்ள நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்க போனால் இது ஒரு நல்ல கீ ஜோன். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குரிய கீ ஜோன் 2450 கீ ஜோன். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். பிலோ நமக்கு ஒரு செல் ஜோன், அதாவது செல் ஜோன்னு சொல்ல போனால் ஒரு ஷார்ட் செல் தான் எதிர்பார்க்கலாம். லாங் செல் இல்லை. அதே மாதிரி அபவ் 2450க்கு மேலே எகெயின் நமக்கு பை ஜோன் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதை கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, நோட் பண்ணிக்கிறீங்க உங்களோட சார்ட்டில். ஸோ வேணா அதை கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கீ ஜோன்ஸ் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கீ ஜோன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குருவோம். எகெயின் கீ ஜோன் நான் இந்த லோவிலேருந்து இப்போதைக்கு எடுக்கிறேன். இந்த லோவிலேருந்து நமக்கு இப்போ எடுக்கக்குள்ள கீ ஜோன் ஒன்று இருக்குது. 2384 ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பை சைட்லேருந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு பார்ப்போம். இந்த லோ மட்டும் நான் பார்க்குறேன். இந்த லோ மட்டும் பார்த்தாலும் நமக்கு 50% வந்து 3427 வருது. ஸோ அப்ராக்ஸாக இன்னொரு கீ ஜோன் எடுப்போம். வளமையாக நம்ம எடுக்கிற கீ ஜோன் தான். இந்த 2400 எடுப்போம். நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லோ லைன் கொடுக்குறேன், இல்லாட்டி வேறு கலர் ஒன்று கொடுக்கும். ஸோ நான் டாட் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இது நல்ல கீ ஜோன். பிலோ நமக்கு செல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் மேபி இது ஒரு லாங் செல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், 2450க்கு மேலே அபவ் பை ஜோன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இது நம்ம ஷார்ட் பை ஷார்ட் செல் எடுங்க. 2400க்கு பிலோ பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் வந்து ஒரு லாங் செல் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. கட்டாயம் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வரலாம். லாங் செல்லுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் வரலாம். 2320 மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட்டில் வந்து திரும்பவும் 2450 இல்லாட்டி 2460 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நீங்கள் பை ஜோனுக்கு சேஞ்ச் ஆக வேண்டிய சிச்சுவேஷனில் நம்ம மாறுவோம். ஸோ ஓவராலாக எல்லா அப்டேட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீக் வந்து பெரிய நியூஸ் டைம்ஸ் இல்லை, சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த நியூஸ் டைம் வந்து லைவ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம லைவில் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன் நான் எதுவுமே இப்போதைக்கு நான் கொடுக்கல. கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் வந்து மண்டே மார்க்கெட்டில் பார்ப்போம்.
என்ன காரணம்னா, நமக்கு இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கணும், இல்லாட்டி பிரேக் அவுட் குடுக்கணும். அதுக்கு பிறகு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். நான் எதிர்பார்க்கிறது மார்க்கெட்ல கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆயிட்டு பை சைட் நடக்கணும். டெக்னிக்கல் ரீதியான அப்டேட். நான் திரும்பவும் சொல்றேன், டெக்னிக்கல் ரீதியான அப்டேட். ஸோ ஃபண்டமெண்டல் ரீதியா நியூஸ் டைம் அப்டேட்ஸ், வார் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா, கட்டாயம் பை ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அ ஏன்னா, அ வார் நியூஸ் வந்து நமக்கு டிபெண்ட் அவங்க குடுக்குறத பொறுத்து தான் மார்க்கெட்ல ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போதைக்கு லாங் சைட் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து பை சைட் தான். ஷார்ட் டைம்ல பார்க்கக்குள்ள மட்டும்தான் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் செல் சைட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. அதுவும் அந்த செல் வந்ததுக்கு பிறகு நல்ல ரீட்ரேஸ்மென்ட் மார்க்கெட்ல கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நல்ல ரீட்ரேஸ்மென்ட் இருக்கு. ஒண்ணு இந்த இடத்துல பை எடுக்கலாம். இல்லாட்டி இந்த இடத்துலயும் நமக்கு பை கிடைக்க சான்சஸ் இருக்கு ஃபியூச்சர்ல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ட்ரேட் எடுப்போம். ஸோ ஏயும், பியும் ஃபாலோ பண்ணுங்க. சியும் ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஷார்ட் செல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல கிடைச்சா கொஞ்சம் லாங் பை போறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட்ஸ் குடுங்க. ஸோ லைவ் கன்டினியூவா பாருங்க. எல்லாருக்கும் ஹேப்பி வீக்கெண்ட்.